ஜெபம் செய்வோம். அன்பம் இருக்கும் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி ஆனந்த கால விலைக்காக நன்றோடு சோதரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபையே. கடந்த நாளிலே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கத்துடைய கிருபையே. சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உன்னதமான மறைவு இருக்கிறவன் சரவட ஒரு நேரில் தங்குவான். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு மறுத்தருளி செய்தா நான் உன்னை விடுவித்து நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன் என்று சொன்னீர்களவா. இந்த உலகத்தின் கடைசி பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இது எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தருடைய வல்லமையான கரம் எங்கள் மீது இறங்கி எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்து இந்த நாள் முழுவதும் சுகமாய் வாழுகிற கிருபை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கண்கள் அவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பான். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பான். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிடுவோம். அன்பு மிகும் அன்னலிவர் அருமை இரட்சகர் இறங்குவோம். அன்பு மிகும் அன்னலிவர் அருமை இரட்சகரை நிறங்கோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவான். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாதே, தாங்கி அணைத்திடுவான். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை
நாம் பற்றி கொள்வோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இருக்க பலன் இல்லை ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்களுக்கு தாசி வரும் பர்வதமே, கர்த்தருடைய பர்வதத்தை பார்த்து கொள்ளப்படும் சொன்னீர் அல்லவா? வியாதியாக இருந்த மக்கள் எல்லாம் நோக்கி பார்த்த பொழுது பிரகாசம் அடைந்தாங்க. உடைய தழும்புகளாலே நீங்கள் அவளை குணமாக்கி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் வந்தவர்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே உடைய வல்லமை இறங்கி வந்து ஒரு புதிய சுகத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கட்டும், சுகர் சீராக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர் நார்மலில் இருக்கட்டும், ஆண்டவரே சிறுநீரகம் சீராக இருக்கட்டும், கை கால் எலும்புகளில் ஒரு வல்லமை விளங்கட்டும், கால்கள் வீக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்தே போகட்டும். ஆண்டவரே சளி, தொண்டை வலி, ஜுரம் போன்றவைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே குணமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். திருமணமாக அந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே திருமணத்திலே முறிந்திருக்கிற குடும்பங்களை இணைத்து ஆசீர்வதியும். வறுமையில் வாடுகிற பிள்ளைகளுக்கு வசந்த காலத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவர் துஷ்டர்கள் வழியாக வருகிறார்கள், அவர்கள் பிரவேசியாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நாம் ஜெயம் எடுக்கிறோம். தேர்வு எழுதின பிள்ளைகள் எல்லாரும் தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்வீராக. எலெக்ஷன் நல்ல முறையில் நடந்து முடிந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானவர்களை ராஜாக்களாக நிலைப்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று பவுல் காரியத்தை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு வேறு ஒரு நிகழ்ச்சி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் சாப்டர் 4 verse 35. அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார்கள். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார். நல்லா கவனிங்க, நான் ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாசிக்கிறேன், அந்த சீக்வன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அக்கறைக்கு வாங்க போகலாம் என்று அழைத்துட்டு அந்த படகுலேயே ஜனங்களை அங்கே அனுப்பிவிட்டு அந்த படகிலே அவர் இருந்தார். கொண்டு போனார்கள். படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தையும் கவனிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதுகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், நம்ம நினைக்கிறோம் இது நமக்கு மாத்திரம்தான் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நிதியாக நடக்கிறோம், நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பாடல் பாடுறோம், தியானிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், சபைகளுக்கு காணிக்கை கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு இறங்குகிறோம். எனவே ஏன் நமக்கு இதெல்லாம் வருகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். ஏன்னா நான் 2-3 நாட்களாக இதுதான் பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் நல்லவர்களை சோதிக்கிறார் அல்லது நல்லவர்களுக்கு தீங்கு வருகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். பவுலுக்கும் அப்படி தான் வந்தது. சிறைச்சாலையின் ஒரு அனுபவம் அவனுக்குள் வந்தது. இதில் நல்லா நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கடலில் அவர் என்ன செய்கிற, ஒரு படகு, அந்த படகில் இயேசு இருக்கிறார், சீடர்களும் இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் வேறு ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் நினைக்கிறோம் இந்த கடல் அலைகளும்
இந்த புயலும் இந்த சுழல் காற்றும் இயேசு இருந்த படகை மாத்திரமே அது அது அடித்தது. இயேசு இருந்த படகை அல்லது சீடர்கள் இருந்த படகில் அது அமிழத்தக்கதாக, அவங்களை கொல்லத்தக்கதாக அப்படி ஒரு புயல் வந்தது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. ஏன் என்று சொன்னால், இங்கே ஒரு முக்கியமான வசனத்தை நீங்கள் நல்லா அடிக்கோடிட்டு கொடுங்க, ரெட் மார்க்கில் கூட போடுங்க. சில நேரங்களில் இயேசுவின் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் துன்பம் என்று நினைக்காதீங்க. எல்லாருக்குமே அந்த துன்பம் உண்டு. நீதியின் சூரியனை அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் நீதியின் சூரியனை முளைக்க பண்ணுகிறார் அல்லது வீசுகிறார். இந்த இடத்துல முக்கியமான செய்தி, நான் கோடிட்டு சொல்ல விரும்புகிற செய்தி, வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்போது ஒரு கடலில் ஒரு படகு மாத்திரமல்ல, பல படகுகள் இருந்தன, பல ஓனர்ஸ் இருந்தாங்க, பல ஃபிஷர்மேன்ஸ் இருந்தாங்க, பல தரப்பட்ட குடும்பங்கள் உடைய பிள்ளைகள் அதில் இருந்தாங்க. கடல் என்ற ஒரு வாழ்க்கை, கடல் என்னும் ஒரு உலகம், கடல் என்ற ஒரு பிரச்சனைகள், கடல் என்றோ அலைகள் என்றோ அல்லது சுழல் காற்று என்றோ அமிழத்தக்கதாக இருக்கின்ற பிரச்சனைகள் என்பதும் இது இயேசுவின் சீடர்களுக்கு மாத்திரம்தான் வந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு. எல்லாருக்கும் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வேறே படகுகளும் இருந்தது. அப்போது அதே அலை தான், அதே புயல் தான், அதே அமிழத்தக்கதான ஒரு மரண பயம்தான், அதே மாதிரியான ஒரு கஷ்டம்தான், துன்பம்தான் மற்றவர்களுக்கும் இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஃபார்ச்சுனேட்டாக இயேசு அந்த படகுல அவர் நித்திரையாக இருந்தார். இதுதான் நமக்கு செய்தி. அப்போ இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவை எழுப்பினார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். ரோமனில் நம்ம வாசிக்கிறோம், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். பேதுருகளை வாசிக்கிறோம், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவர் தூங்குகிறார். அவருக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயம் இருந்திருக்கும். அவருக்கும் அதே சேம் பெயின், ஆகினி எல்லாம் இருந்தது. ஆனால் அவருக்கு தெரியும், இது மரணத்துக்கு ஏதுவான பயணம் அல்ல, இது மரணத்துக்கு ஏதுவான சூழல் அல்ல, இது மரணத்திற்கு ஏதுவான அலைகள் அல்ல, இது மரணத்திற்கு ஏதுவான சுழல் காற்று அல்ல, இது மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் அல்ல. இதில் கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது. ஏனென்றால் அவர் அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர், கடைசி பரியந்தம் நம்ம நடத்துவார். அதான் வசனம் நமக்கு சொல்கிறது. அவர் என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படின்னா அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது. நாம் அதை பற்றி அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் தான் நம்மை அழைத்தவர். என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த தியானத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது சாதாரணமாக நடக்கிற ஒரு ஊழியம் அல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சங்கமிக்கிற ஒரு ஊழியம் இது. அதனால் இது எனக்கு மாத்திரம் வருகிற பாடல்ல, என்னோடு கூட கடலிலே இருக்கிற அனைத்து படகுகளுக்கும் வருகிற ஒரு பாடம் அது, அல்லது ஒரு பாடு அது. அது ஒரு வேதனை, அது எல்லாருக்கும் கஷ்டம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு இருக்காது. ஒரு சிலர் வீட்டில் திருமணம் நடக்கலை, ஒரு சிலர் வீட்டில் குழந்தை இல்லை, ஒரு சிலர் வீட்டில் வேலை இல்லை, ஒரு சிலர் வீட்டில் சமாதானம் இல்லை, ஒரு சிலர் வீட்டில் சதா வியாதி, ஒரு சிலர் வீட்டில் துன்பம், ஒரு சிலர் வீட்டில் பல பிரச்சனைகள். இப்படி பலவிதமான அநேக படகுகள் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் அநேக சூழல் நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் உத்தரவாதத்தோடு உங்களுக்கு சொல்லுவேன், எங்கள் ஆண்டவர் ஒரு மிராக்களை பண்ணுறார். என்ன மிராக்கள் பண்ணுறார் தெரியுமா?
அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதி, சமாதானம், இல்லை உயிர் பிழைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி சொன்ன உடனே காற்று அமர்ந்தது. ஆண்டவர் பார்த்து கேட்டார், உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு உண்மையான செய்தியை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடல் அமர்ந்தது, அவங்க பயணங்கள் தொடர்ந்தது, கூடவே இருந்த வேறே படகுகளுக்கும் அந்த அற்புதம் போய் சேர்ந்தது. அல்லேலூயா. இதுதான் ஆச்சரியம். இதுதான் ஆச்சரியம். அற்புதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தமாக உங்களை சூழ்ந்திருக்கிற அனைத்து படகுகளுக்கும், அனைத்து வாழ்க்கைகளுக்கும், அனைத்து நபர்களுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமைதி வரும். அதனால தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். நீங்கள் அப்போது யோசித்து பாருங்கள். அந்த கப்பலில் இருந்தவங்கெல்லாம், அந்த கப்பலில் இருந்தவங்க மாத்திரமல்ல, வேறே படகுகள் இருந்தவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க? கரையில் சேர்ந்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஏதோ ஒரு மனுஷன் எழுந்தார், அவர் அமைதலாக இருந்து சொன்னார், அதட்டினார், உடனே அமைதல் உண்டாயிற்று, நாங்கள் எல்லாம் அமைதியாய் ஜீவனம் பண்ண பிரயாணம் பண்ண எங்களால் முடிந்தது. இதுதான் சத்தியம். ஒரு ஆண்டவர் சொல்லுவார், நம்ம பழமொழி சொல்லுவோம், நெல்லுக்கு பாய்ச்சறது ஏன் அந்த என்ன சொல்லுவோம், அந்த வரப்புக்கும் பாயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சூழ்நிலையை நம்ம வைத்ததற்கான காரணம் என்னென்னா, வேறே படகுகளும் அமைதி பெற வேண்டும். நம்மால் எப்படி ஒரு பவுலால் சிறைச்சாலைக்காரன் கூட இருந்த அந்த சிறைச்சாலை கைதிகள் இவங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அதே மாதிரி தான். நாளைக்கு தானியலை பற்றி பார்க்கலாம். தானியல் நிமித்தம் அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டான். அவர் சொன்னான், நான் இனி வேறு தேவர்களை வணங்கவே மாட்டேன் என்று சொன்னான். இல்லை, அதுக்கு தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். தானியலின் ஏன் சிங்கக்கபியில் போட்டார் தெரியுமா? அதுதான். ஏன் நேபுகாத்நேச்சார் அந்த எரிகிற சூழலில் போட்டார் தெரியுமா? ஒருத்தரை பார்க்கணும். யாருன்னா, தேவனுடைய குமாரனை பார்க்கணும், தேவ சாயலாக இருக்கிறவரை பார்க்கணும். அக்னி அவளை வேகவில்லை, அக்னி அவளை பற்றவில்லை, அவங்க முடி கூட கருகவில்லை, ஆனால் அவங்களுடைய கயிறுகள் அறுக்கப்பட்டது. அதை சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரணும். அதுக்காக தான் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். ஒரு பாடுகள் மத்தியிலே போய் கொண்டுதான் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறார். ஏன் விசுவாசியாது இருக்கிறீங்க? அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் பயப்பட்டீங்க? ஏன் பயப்பட்டீங்க? நான் இருக்கிறேன் இல்லையா? ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நமக்குள் வாசம் அணுகிறார். நம்ம எதற்கும் கவலைப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேறே படகுகளுக்கு அமைதி உண்டாக்க எங்கள் படகுகளிலே நீங்கள் புயலையும் காற்றையும் சுழல் காற்றையும் அமிழ போகத்தக்கதாக மரண பயத்தையும் கொண்டு வந்தீர். இவை எல்லாவற்றையும் நீக்கி மற்ற படகுகளும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரோடு கூட வாழ்கிற கிருபையை தந்து அதுக்கு ஆசீர்வாதம். இந்த நாளிலும் கூட ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. உடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. இந்த ஊழியத்தை உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணக்கி பாரும். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. 100 தனியாய் திரும்ப கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.